கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அடுத்தது, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். என்னன்னு போங்க, இப்போ வண்டி தோங்கும் போதே இப்படி டல்லா தோங்கினா இப்படி நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் புதிய காரியம் செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 3 காரியங்களை குறித்து பேச போகிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இரண்டாவதாக, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமர் 9. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக. தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ரட்சிப்பை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு பிரசங்கத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற காரியம் என்னவென்றால், அவர் நீதியோடு சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே. இது பரலோகத்திலே என்றால் ஆவிக்குரிய காரியம் இருக்கு, பூமிக்கு அடுத்த காரியம் இருக்கிறது. பூமிக்கு அடுத்த காரியங்களே விசுவாசிக்க மாட்டீங்களே, பரம காரியங்கள் எப்படி விசுவாசிங்கன்னு கேட்கிறார். இப்ப கர்த்தர் சொல்கிறார், பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்க சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் ஒரு சந்ததியை மீதியாய் வைக்காதிருந்தா அப்படியே நான் அழிஞ்சு போனேன். சோதோமை போல கொமராவை போல நான் அழிய வேண்டிய ஒரு ஆளு. 30ஆம் வசனத்தில் சொல்றோம், இப்படி இருக்க என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். அது எதனாலனா விசுவாசத்தினால. இது ரட்சிப்புக்கு அடுத்த புறஜாதியோட ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை சொல்லிட்டு வர்றார். ஆனா இங்கே ரேமா வார்த்தையாக, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்ததாக அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்த 33ஆம் வசனம். இதோ இடதற்கான கல்லை. இப்ப அதுல நான் வாசிச்சு போறேன். இங்க 2வது வரியிலிருந்து வாசிக்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ, அப்படின்னா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்துல வாசிக்கிறோம். 6-7-8 வசனத்துல வாசிக்கிறோம். அங்க என்ன நான் சொல்றேன், கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் அவன் வெட்கப்படல படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவை மறுத்தொழுந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உள்ளத்தில் சொல்லாதிருப்பாய். அப்படின்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களெல்லாம் செய்ய போறாரு, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லும்போது இந்த அவிசுவாசமான இருதயத்தில் என்ன வருமா? ஆமா, ஆண்டவர் பூமியில எனக்காக காரியத்தை செய்யறதுக்கு யார் போய் பரலோகத்தில் போய் ஆண்டவரை போய் கூட்டிட்டு வருவாங்க? இல்ல, ஆண்டவர் பாதாளத்தில் இருக்கிறாருன்னா அவர் மரித்தொழுந்து எழுப்பி கொண்டு எனக்காக ஒரு காரியத்தை செய்யறதுக்காக பாதாளத்துக்கு யார் அவரை கொண்டு போய் விடுவாங்க? அப்படின்னு அவிசுவாசமா சொல்லாதேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமாம், ஆண்டவர் எப்போ எனக்கு செஞ்சு, எப்போ நான் முன்னேறி, எப்போ நான் டெவலப் ஆகி, அப்படி சொல்லாத. யார் ஆண்டவரே வந்தாலும் இது நடக்காது அப்படின்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்றார், அப்படி சொல்லாத, அப்படி அவிசுவாசமா பேசாத. ஏன்னு கேட்டா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும்
இருக்கிறது. என்ன வார்த்தை? விசுவாசத்தினால் உண்டாக நீதி இருக்கிறது இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்ன ரோமர் 9:33 வாசித்த வார்த்தையும் ரோமர் 10:11 அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை சமீபமா உன்னுடைய இருதயத்திலையும் உன் வாயிலும் இருக்கட்டும், அவிசுவாசமான வார்த்தையை சொல்லாதேன்னு சொல்றார். அல்லேலூயா. இயேசு பரலோகத்திலிருந்து வந்து எனக்கு செய்யணும்னா யார் போய் இயேசுவை கூட்டிட்டு வருவா? இல்லை அவர் பாதாளத்தில் இருக்கிறாருன்னா யார் பாதாளத்தில் இறங்கி அவரை எழுப்பி கொண்டு வருவா? அப்படின்னு அவிசுவாசமாலாம் பேசாதப்பா. நீ விசுவாசித்தாயானால் ஆண்டவர் அது நீதியா நினைப்பா. உன் இருதயத்தில் விசுவாசம், வாயினால் அறிக்கையிடு. இந்த வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை. இதுதான் 1 தெசலோனிக்கேயர் பவுல் சொல்கிறார். என்னவென்று, எங்கள் இடத்துல தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறது. ஆமென். இன்றைக்கு பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும்படி தாழ்மையை கேட்கிறேன். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தினுடைய பலனாகிய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்யும் காரியத்தை பார்ப்பீர்கள். முதலாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தமணிகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:11 தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:12 தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றோம். 1 கொரிந்தியர் 2:13 படி அவைகள் மனுஷன் ஞானம் வாதிக்கிற வார்த்தைகளாட பேசாமல் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குள்ளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 சொல்கிறது, ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும், அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவிசுவாசம் உள்ள இருதயத்தோடு கூட ஜென்ம சுபாவமா இருக்கிற மனுஷங்களுக்கு பாஸ்டர் பைத்தியத்தை போல பேசுறாரு, ஏதோ நடந்த கதையை பேசுறாருன்னு தோணும். ஆனா ஆவிக்குரிய மனிதனுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தப்படுத்தி அதை அந்தந்த காலத்தில் பிளான் பண்ணி நிறைவேற்றுகிற கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு ஆவிக்குரியவனாக தேவனுடைய ஆவியோடு கூட உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். இதை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. முதலாவதாக 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம். இங்கே சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கரங்களை வைத்து சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். பெலிஸ்தியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். ஒரு மண்வெட்டி கடப்பாறை ஈட்டி கூட செய்ய முடியல. எல்லாத்துக்கும் பெலிஸ்தியர்கிட்ட போகணும். அந்த அளவுக்கு ரவுண்ட் அப் பண்ணி பெலிஸ்தியரை இஸ்ரவேலில் சிறை வைத்திருக்கிறார்கள். சவுல் பைனாங்குழியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஜனங்களோட பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா யோனத்தான் சும்மா இருக்கல. என் சூழ்நிலை நெருக்கமா இருக்கு, சூழ்நிலை எதிராக இருக்கு, எனக்கு தடையா இருக்குன்னு சொல்லி அவன் இருக்கல. அவன் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். இவன் அவனுடைய அப்பாவை போல பயந்தாங்கொழியா இல்லை. கர்த்தர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். அந்த காரியத்தை செய்வதற்கு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை தேடினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்காக அந்த குடும்பத்திலேயோ சபையிலேயோ இந்த பட்டணத்திலேயோ இந்த தேசத்திலேயோ கர்த்தர் விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை தேடுகிறார். இன்றைக்கு யோனத்தானை போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எழும்பினால், அவன் சொல்கிறான், ஒருவேளை நமக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். இன்றைக்கு நீங்கள் அதை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்வீர். அல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். எல்லா சூழ்நிலையும் அடைபட்டிருக்கிறது, எல்லா வழிகளும் அடைபட்டிருக்கிறது, நெருக்கங்களா இருக்கிறது, நம்பிக்கைக்கு ஏதுவானதாக இல்லை. ஆனால் அவனுக்கு விசுவாசம் மட்டும் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா.
கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். அதனுடைய விளைவு, it may be that the Lord will work for us, for there is no restraint to the Lord to save by many or by few. அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவனுடைய விசுவாசம் சொல்றான், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் நிறைய பேரை கொண்டாகிலும் அற்புதங்களை செய்வதற்கு, காரியத்தை ஜெயமாய் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம படிக்கும்போது அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், ரட்சிக்கிற ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். எனக்கு கொஞ்சம் பேர், கொஞ்சம் தான் பணம் இருக்கு பாஸ்டர், நான் எப்படி ஒரு வீடு கட்டுவேன், கொஞ்சம் தான் பணம் இருக்கு பாஸ்டர், நான் எப்படி கார் வாங்குவேன், கொஞ்சம் தான் பணம் இருக்கு, என் பிள்ளைக்கு நான் எப்படி அட்மிஷன் போடுவேன். கவலையே படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தில் பெருசா இருக்கணும், உங்க விசுவாசம் தான் அதிகமா இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் கையில எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கல, உங்கள் பலன் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கல, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கல, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறது பார்க்கல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க தான் பார்க்கிறார். குருடனை பார்த்து கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். அப்படி நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. உன்னை சுத்தமாக்க எனக்கு வல்லமை என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டு. அப்படி நீ சுத்தமாக்கிடுவாய். குஷ்டரோகம் நீங்கி போனது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய், அப்படி நாமத்தின் மூலியமாய் அவரை விசுவாசிக்கிற எனக்கு கர்த்தர் அவர் காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது எவ்வளோங்கிறது பெரிய விஷயமே இல்லை, எங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது பெரிய விஷயத்தில். ஆனால் பலவீனத்திலே என்னை பலன் கொள்ள செய்கிற வல்லமையினாலே ஆண்டவர் என்னை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 17:20 சொல்லுகிறது, கடுகு விதி அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில சின்ன விசுவாசமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஆனால் உயிருள்ள ஒரு விசுவாசம் தேவை. கடுகு விதைத்தாத மரமாக வளரும். அது போல உங்க விசுவாசம் ஜீவனுள்ள ஒரு விசுவாசமா இருக்கணும். சகரியா 4:6 10 வரைக்கும் வாசிக்கும் போது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர செருபாபேலுக்கு முன் சமபூமி ஆவாய். 9 சொல்றாரு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடிக்கும். 10 சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுவாங்க, கட்ட முடியாம இடத்தை வித்துருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கையினால நீங்க எதை தொடங்குனீங்களோ அதை உங்க கையே முடிக்கும். அல்லேலூயா. உங்க கையினால எதை தொடங்குனீங்களோ அது உங்க கையினாலேயே முடிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையை வேறொருத்தவங்க வந்து நிறைவேற செய்ய போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையை வேறொருத்தவங்க வந்து கட்ட போவதில்லை. உங்கள் தேவையை வேறொருத்தர் வந்து சந்திக்க போவதில்லை. உங்கள் தேவையை சந்திக்கும்படியாக உங்கள் கரத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை சந்திக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். மத்தேயு 19 26 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால கூடும். எப்படி கூடும்? எபிரேயர் 11:34 சொல்லுது, சிங்கத்தின் வாய்களை விசுவாசத்தினால் அடைத்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், யுத்தத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பலவீனனாயிட்டான் பாஸ்டர், நான் வயசானவனா ஆயிட்டேன் பாஸ்டர், இனி என்னால் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது பாஸ்டர். எங்கள் அப்பா ஒரு சமயம் எங்களுடைய 2வது சொந்த வீட்டை விட்டுட்டு வரும்போது அவர் எங்களை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாடியும் கீழையும் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும். நாங்கள் அப்போ என் தம்பி சொன்னான், அத்தா இந்த மாதிரி கட்டுங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் 2 பேர் வாங்கின மாதிரி மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் வாங்கின மாதிரிலாம் வீடு வாங்காதீங்க, நீங்கள் வீடு கட்டணும், மேலேயும் கீழையும் இருக்கிற மாதிரி ஒரு வீடை கட்டணும்னு சொன்னான். அப்போ எங்கள் அப்பா சொன்னாடே, இனிமேல் எனக்கு வயசு ஆச்சுடா, இனி நான் எங்கடா வீடு கட்ட போகிறேன், நீங்கள் எந்திரிச்சு சம்பாரித்து கட்டுங்கடா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவருக்கு வயது 60 இருக்குன்னு நினைக்கிறேன், 60 வயது இருக்கும், 56 வயசு என்னமோ நினைக்கிறேன். அப்படி சொன்னார். சோர்ந்து போய் எல்லாத்தையும் இழந்து தரமட்டமாகி கடனில் வட்டியில் சுத்தமாக இழந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வந்து சொந்த வீட்டை விட்டு வந்து நின்றோம்.
ஆனால் அவரை கொண்டுதான் கர்த்தர் அவ்வளோ கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டை கோயம்புத்தூர்லேயும் பல வீடுகளை கட்டினார். எனக்கும் இங்கே வீடு கட்டி கொடுத்தார். என் தம்பிக்கும் உதவி செய்தார். இன்றைக்கி என்னால் எப்படி கட்ட முடியும்னு கேட்ட அவரை பலவீனத்தில் பலன் கொள்ள வைத்து இருந்த வீடை, முதல்ல ஒரு ஓட்டு வீடு இருந்தது, அது காந்திபுரத்தில், அதை விற்றுட்டோம். ரெண்டாவது ஒரு மாடி வீடு, அது 2 பேராக வாங்கினோம், அதை விற்றுட்டோம். ஆனால் இப்போது மாடியும் கீழியும் பக்கத்துக்கு கெஸ்ட் ஹவுஸு, வாடகைக்கு தனியாக ஒரு 4 வீடு, இங்கே பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வீடு என்று எல்லா வீட்டையும் யார் கட்டி கொடுத்தார் என்றார்? கர்த்தர் என் தகப்பனாருடைய கையின் பிரயாசத்தை கொண்டு செய்தார். இனிமேல் நான் எங்கே என்று கேட்ட மனிதனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு உங்கள் வயது ஒரு தடை அல்ல, கர்த்தருக்கு காலம் ஒரு தடை அல்ல, கர்த்தருக்கு உங்கள் பலவீனம் ஒரு தடை அல்ல. எவ்வளவு நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைத்தான் கர்த்தர் அட்வான்டேஜாக பார்க்கிறார். எவ்வளவு பள்ளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவ்வளவாய் தேவன் தன்னை கொண்டு வந்து நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்கள் பிள்ளை அற்பமானவனாக இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையானவனாக இருக்கலாம், இவனுக்கு என்ன தெரியும் கேட்கிறவனா இருக்கலாம். ஆனால் அந்த அற்பமான அந்த பாத்திரத்தை தான், அந்த அற்பமான ஆரம்பத்தை தான் கர்த்தர் மகிமையாய் சம்பூர்ணமாய் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அதுக்கு ஒரு முதல்ல தேவை விசுவாசம். ரெண்டாவது என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 சாமுவேல் 14 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. உம்முடைய இதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா இந்த யோனத்தானுக்கு ஒரு பார்ட்னர் தேவையா இருக்கான். இவன் ஆயுததாரி என்றால் என்னன்னா, இவன் முன்னால சண்டை போடும்போது பின்னால் இருந்து எவனாவது இவனை வந்து குத்தி கொள்ளக்கூடாதபடிக்கு இவனுக்கு பின்னால காவலா இருந்து கொண்டு இவனை காக்கிறவன் தான் ஆயுததாரி. அல்லேலூயா. என்றைக்குமே ஒரு பேக் சப்போர்ட் உங்களுக்கு வச்சுக்கொள்ளணும். ஒரு கணவனுக்கு பேக் சப்போர்ட் வந்து ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு பேக் சப்போர்ட் வந்து கணவன். எப்போ பார்த்தாலும் கணவனை குறை சொல்லிட்டே இருக்கிற மனைவியா இருந்தா இது கணவனை கொல்ற மனைவி. அல்லேலூயா. அல்லது எப்போ பார்த்தாலும் மனைவியை குற்றப்படுத்திக்கிட்டே கொண்டிருந்தா இது மனைவியை கொல்ற கணவன். நீங்க ஆயுததாரியா இருக்க முடியாது. நீங்களே ஆயுதத்தால உங்களை கொலை செய்யறவங்களா மாறிடுவீங்க. ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஒரு ஊழியங்களிலேயோ நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு நல்ல ஆயுததாரி, நம்பிக்கையானவனாய் அவன் இருக்க வேண்டும். அவன் தைரியசாலியாக இருக்க வேண்டும். எல்லாத்தை விட உங்க இருதயத்தில் உள்ளதை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க இருதயத்தை அவன் சொல்றான், உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், உம் இருதயத்துக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஊட்டி போலாமான்னா இல்ல கொடைக்கானல் தான் போகணும். சரி, வேளாங்கண்ணி போகலாமா? இல்ல காஷ்மீர் தான் போகணும். சாரதாசில துணி எடுக்கலாமா? இல்ல சென்னை சில்க்ஸ்ல தான் எடுக்கணும். அஞ்சப்பூர்ல போய் சாப்பிடலாமா? இல்ல அம்மிக்கல்ல தான் போய் சாப்பிடணும். இது விளங்குமா? இது விளங்குமான்னு கேட்குறேன். இது விளங்காது. இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு வைக்கலாம், இல்லை இன்னைக்கு எனக்கு வந்து கீரை தான் கிடைக்கணும். ஏசி போட்டு இன்னைக்கு தூங்கலாம், இல்லை எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குது, எனக்கு ஃபேனு ஆஃப் பண்ண, ஃபேனு கூட போடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி எடக்குக்கு மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நடக்கலாங்கிற காரியம் கூட லேட் ஆகிட்டே போகும். ஏன் தெரியுமா? இங்கே என்ன இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. கணவன் சொல்லுகிற காரியத்துக்கு மனைவியும், மனைவி சொல்கிற காரியத்துக்கு கணவனும். அதுக்காக வந்து கணவர் வந்து நான் பீர் அடிக்கிறேன்னு சொன்னால் சரி நான் சோடா வாங்கிட்டு வந்து ஊற்றி தரேங்கிறான். அந்த ஒரு மனத்தை நான் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? கணவன் பீர் வாங்கிட்டு வந்து நான் பிராந்தியாமா குடிக்கிறேன், நான் பிராந்தியாக குடிக்கிறேன், பீர் தானே குடிக்கிறேன்.
பீரில் போதை வருது, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, பரவாயில்லைங்க நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சம் சோடா ஊற்றுறேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஆமாங்க நீங்கள் குடிங்க, இது ஒரு மனம். நீயும் கொஞ்சம் கொடுக்குறியா, இங்கே நல்லாவா இருக்கும் குடிச்சு பார்க்க, இது ஒரு மனம். ஆனால் இந்த ஒரு மனத்தை நான் பேசலை, இந்த ஒரு மனத்தை பேசல. கர்த்தருக்கு பிரியமானது, தேவனுக்கு சித்தமானது, குடும்பம் முன்னேறக்கூடியது, பிள்ளைங்க முன்னேறக்கூடியது, நல்ல காரியங்கள் நடக்கிறது, மங்களமான காரியங்கள் நடக்கிறதுக்கு 2 பேரும் ஒருமனப்படணும். எனக்கு முடக்கா பேசக்கூடாது. இப்போ பிரதர் ஒரு அழகான வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்கன்னா, மனைவி சொல்கிறதையெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணியிருப்பார். என்னங்க இந்த பாத்ரூம் சின்னதாக இருக்காத்தான், கொஞ்சம் பெருசாக போடலான்னு சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த டைல்ஸை மாற்றிருப்பார், அளவு மாற்றிருப்பார், இன்ஜினியர்கிட்ட பேசியிருப்பார். இந்த கிச்சன் எனக்கு இப்படி போட்டால் தான் வசதியாக இருக்குது, இவ்வளோ உயரம். நான் சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி இவ்வளோ போடுங்க பிரதர்னு சொன்னேன். இல்லை ஒய்ஃப் சொல்கிறாங்க இது இவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஒன்று அவங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரி. அப்போது 2 பேர் ஒருமனப்பட்டதுனால தான் ஒரு அழகான வீட்டை கட்டி சமாதானத்தோட மகிழ்ச்சியோட பிரதிஷ்டை பண்ண முடியுது. அப்போது நாம் ஒருமனப்படாமல் குடும்பத்தில் ஒரு ஆயுததாரி நல்லா ஒருமனப்பட்டவனா உள்ளதை நிறைவேற்றுவதற்கு, இதயத்தில் இருக்கிற நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஒத்துழைக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும். ஜெபிக்கிறதுக்கு கூட நீங்கள் பாருங்க, என்னைக்கும் விசுவாசம் ஜெபம் தான் ஒரு காரியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும். ஆகவே நீங்க யாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்கிறது முக்கியம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, இந்த அப்படின்னு கொட்டாய் உட்காந்துருக்கோம். நீங்க உங்களுக்கே கடைசியில் என்ன ஆயிடும்னா ஒரு கொட்டாய் வந்துடும். அப்புறம் அங்கே பார்த்து இங்கே பார்த்து எந்திரிச்சு 1000 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கதவை டரக்குன்னு திறந்து இந்த ஆளையெல்லாம் திரும்பி நிற்க சொல்லி ஒரு உதவ வச்சு துரத்தி விட்டுருங்க. இது உங்களையும் சேர்ந்து நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஜெபிக்கிற ஆள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லானா கூட அல்லேலூயா ரிப்பா மம்மா அப்படின்னா உங்களுக்கு ஒரு துள்ளி பயந்து அப்புறம் நீங்களும் ஒரு அந்நிய பாஷை பேசணும். ஒரு அசுத்தவி அண்ணன் எப்படி அன்னைக்கெல்லாம் சபையில் எல்லாரும் நான் தட்டி அந்நிய பாஷை ஆவியில் நிறையினா யாருமே நிறையல. ஆனால் ஒரு அசுத்தாவே அப்படின்னு கத்துன உடனே இங்கே கபாக்குங்க, அங்கே ரப்பாங்குது, சில டப்பாங்க. என்னன்னா அது நம்ம மேலே வந்து விழுந்துருமான்னு பயம். ஆவியில் அனலா இருக்கிற மக்களை உங்கள் லைஃப் பார்ட்னராக வைங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கொண்டு வராதுங்க. இவன் என்ன பண்ணனா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுபடி செய்யும், நானும் உம்மோடு கூட வருகிறேன். விளைவு என்ன? கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை வழியில் சொல்றேன், கணவன் மனைவியா இதுவரைக்கும் ஒருமனப்படலையா, நீங்கள் ஒருமனப்படணும். உங்களை போல ஒன்னாசா இருக்கக்கூடியவங்க உலகத்தில் வேற யாருமே இல்லை. என்ன உயிர் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியை போல ஒருமனப்பட முடியாது. அல்லேலூயா. நானும் என் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு நான் மனைவி ஒரு 3 வாரம் கழித்து வந்தாங்க. இங்கே வா உட்காரு, கொஞ்சம் ஆசையாக இருக்குது, பக்கத்தில் உட்காரு பேசுவோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. சண்டை கிண்டை வந்துட போகுதுன்னாங்க. ஏமா 3 வாரம் கழித்து வந்திருக்கிறேன், சண்டை போடுவேன்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து உட்காந்தாங்க. அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து மிரட்டினா, என்ன சுசீலே 3 வாரமாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தியா இன்னும் அதுக்குள்ளே மாறிட்டியே அப்படின்னா. அப்புறம் என் மனைவி எந்திரிச்சு போயிட்டாங்க. சும்மா ஒரு ஜோக் ஜாலியாக அப்படி வீட்டில் பேசுவோம். என்ன சொல்கிறேன்னா, கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஒருமித்து பேசுனீங்கன்னா இன்பமான ஆலோசனைகள் பிறக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்காலத்தில் உங்கள் பையன் எப்படி மனைவியை வச்சுக்கணுங்கன்னு நீங்கள் காமிக்கணும். இப்போ ஜட பின்னாத, என்ன மேக்கப் போடாத, என்ன அப்படி செருப்பு போடுற அப்படின்னு சொன்னால் அவனும் அதே மாதிரி அவன் முன்னாடி சொல்லுவான். நாம் தான் ஒரு பல்கலைக்கழகம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் ஒரு மங்களமான காரியம் நடக்கணுமா, ஆசீர்வாதமான காரியம் நடக்கணுமா, முன்னேற்றமான காரியம் நடக்கணுமா, அசாதாரணமான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணுமா, நீங்கள் ஒருமனப்படுங்க. ஒருமனப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னரை உங்களோட சேர்த்துக்கிங்க, ஜெப பார்ட்னரை உங்களோட சேர்த்துக்கிங்க. தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களா என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வேண்டிக் கொண்டால் அதை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 வசனத்தில் சொல்றாரு, பூமியில கட்டப்படுகிறது பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டப்படும். மத்தேயு 18:18 அப்படியே மனசுல பச்சுங்க. மத்தேயு 18:18 நான் பூமியில கட்டுறது அவர் கட்டுவார், பரலோகத்தில் கட்டுவார். நான் பூமியில கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா. இரண்டாவது 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, மத்தேயு 18:19 ரெண்டு பேர் எந்த காரியத்தை குறித்தாலும் வேண்டிக் கொள்ள போற காரியத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு கூடும், பரலோகத்திற்கு என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும். அப்படின்னா என்ன? நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரவும் பிதாவிலிருந்து வருகிறது அல்லவா, அதை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருவார். நல்ல மருமகனை தருவார், நல்ல மருமகளை தருவார், நல்ல வேலையை தருவார், நல்ல வீடு வாசல் மெட்டீரியல் பிளெஸிங்ஸை தருவார். இம்மைக்கு மறுமைக்கு முறை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புவார். இந்த பூமியை சுதந்திரத்துக்கு கொலை செய்வார். நீங்க ஏன் ஒரு தென்னந்தோப்பு வாங்கக்கூடாது, நீங்க ஏன் ஒரு ஏக்கர் கணக்கான வயலை வாங்கக்கூடாது, நீங்க ஏன் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வாங்கக்கூடாது, ஏன் ஒரு சின்ன வீட்டை பிளான் பண்றீங்க, ஏன் ஒரு காரை பிளான் பண்றீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, சாந்த குணமுள்ள ஒரு பூமியை சுதந்திரிப்பார் என்று. பெரிய காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்க எல்லைகளை விரிவாக்க முயற்சி பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனரமையுமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உன்னை தலையாக்குவேன் என்று சொல்கிறாரே, நாம் இன்னும் தலையாகவில்லையே. நான் சகல ஜாதிகளும் மேன்மைப்படுத்த என்று சொல்கிறார்களே, நாம் இன்னும் சகல ஜாதிகளும் மேன்மையாகவில்லையே. நாம் மேன்மையாகிற வரைக்கும் அவரை விடக்கூடாது. அடைக்கப்பட்டிருக்கிறேன், பிலிஸ்தன் வந்து விட்டான், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், கட்டப்படுகிறேன் என்று சொல்லாதீர்கள். கட்டவிழ்க்கிற தேவன் நீ பூமியில கட்டவிழ்த்தால் அவர் பரலோகத்திலே கட்டளையிடுவார். நீ பூமியில கட்டினால் அது பரலோகத்திலே கட்டுவார். அல்லேலூயா. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். அடுத்தது ரெண்டு பேர் தான், கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எலியா சொல்ற 17ஆம் அதிகாரத்தை 1 ராஜாக்கள் 10:11 கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறாரு, அப்புறம் கொஞ்சம் அப்பம் கொண்டு வாங்குறாரு. ஆனா இவ அதே மாதிரி எலியாவோட ஸ்டைலே பதில் சொல்றார், என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான், ஒரு இப்படி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்குங்கிறா. ஆனா அந்த கொஞ்சத்தை வைத்து தான் கர்த்தர் அநேக நாட்கள் போஷித்தார். அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் நமக்காக ஒரு காரியத்தை அவர் அற்புதமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக புதிய காரியத்தை செய்வார். இரண்டாவது என்னங்க? புதிய காரியம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20, 21 வசனத்தை வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதுதான் புதிய காரியம். வனாந்தரத்தில் என்ன வரும்? வழி வரும். நீங்களா யோசிச்சிருப்பீங்க, வனாந்தரத்தில் வழி வரும்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியுறேன், சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சாலைகள்னு போடுறாங்க. என்ன சாலைகள் இது? என்ன பைபாஸ் சாலை? இது நகரத்துக்கு நடுவே இருக்காது, இது நகரத்துக்கு வெளியே வனாந்தரமான தரிசான இடத்துல வரும். மனுஷன் செய்வேன்னு சொல்ற காரியத்தை கர்த்தர் அன்னைக்கே நமக்கு சொல்லிட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கிறவைகள். வனாந்திரம் என்றால் என்ன? அங்கே ஆகாரம் கிடைக்காது, அங்கே விளைச்சல் இருக்காது, அங்கே தண்ணீர் இருக்காது, அங்கே இளைப்பாறுதல் இருக்காது, அங்கே குடியிருப்பு இருக்காது, அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அது சோதனைக்கு அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாததற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வனாந்திரத்திலே உனக்கு வழியையும் அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளை உண்டாக்க போகிறேன். அல்லேலூயா. இது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஏசாயா 42:9 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே புதியவைகளை நான் அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் விவனமாக வாசிக்கிற ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்துல வாசிக்கிறோம்.
உன் மீட்பரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கியவருமாகிய சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். ஏசாயா 44:25 நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை இந்த வசனத்தை பாருங்க. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களை அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரின் வார்த்தை நிலைப்படுத்தி என் சாணாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படும் யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்கிறார். ஆமென். ஜோசிக்காரன், குறிகாரன், மந்திரக்காரனுடைய வார்த்தையெல்லாம் பொய்யாக்கிட்டு டாக்டர்களுடைய வார்த்தைகள், அறிவாளிகளுடைய வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி ஊழியக்காரனுடைய வார்த்தை நிறைவேற்றுவேன். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணினதை ஆவியில யாருக்கு வெளிப்படுத்துறேன்? ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துறேன். இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியம் என்னங்க அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்துல பார்த்தா படகை தள்ளி சொல்றாரு, தள்ளுறாங்க, பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலதுபுறமாய் வலையை போடுங்கள் உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லுகிறார். வலதுபுறமாய் வலையை போடுறதுக்கு முன்னால பேதுரு சொல்றேன், ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றாக போல, என் அனுபவம் தோத்து போச்சு, என் முயற்சி தோத்து போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்பு பொய்யா போச்சு. என்னுடைய ஒவ்வொரு முறையும் வலையை போடும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வலையை போட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகாமல் கிடைக்கலன்னு முயற்சி பண்ணினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் அனுபவ அறிவை பயன்படுத்தி இப்படி போடுவோம் அப்படி போடுவோன்னு போடுனேன். என் அனுபவம், என் முயற்சி, எதிர்பார்ப்பு எல்லாம் பொய்யா போச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை அனுப்பிட்டீங்க. இப்போ ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையே என்ன பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு எதுல ஃபெயிலியர் ஆனீங்களோ அதே காரியத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, போ செய் என்று சொல்கிறார், ஜெபத்தோட செய் என்று சொல்கிறார், சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆகிலும் என் அனுபவ அறிவு தோற்று போச்சு, என் முயற்சி பலனெல்லாம் தோற்று போச்சு, என் எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யா போச்சு ஆண்டவரே. ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு விசுவாசம் வருது. உங்கள் வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. உங்கள் வார்த்தையின்படி கீழ்ப்படுதலோடு வலைய போறேன்னு போட்டான். வலை கிளியத்தக்கதான மீன்களால் படகு நிரம்பினது. கூட்டாளிகளை வரவழைத்தான், கூட்டாளிகளும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்யற காரியம் என்னன்னா, புதிய காரியம் என்னன்னா, என் அனுபவத்தை தாண்டின ஒரு காரியம் அது. என் அனுபவத்தில் இந்த மாதிரி பார்த்தல, ராத்திரியில் தான் மீன் கிடைக்கும், ஆனா இப்ப பகல்ல மீன் கிடைக்குது. அவர் புதிய காரியத்தை செய்யறார். அல்லேலூயா. முயற்சி பண்ணி பார்த்து ஒரு மீனாம கிடைக்காம போனதில்லை, ஆனா ஒரு மீனுமே கிடைக்கல. ஆனா இப்ப போட்டோனிய வலை கிளியிற மாதிரி மீன் என் படகு நிறைஞ்சு கூட்டாளி படகு நிறையிற அளவுக்கு இது வரைக்கும் ஆயுசு காலத்துல மீன் பிடிச்சதே இல்லை. எனக்கு இது ஒரு புதிய காரியம். அதே மாதிரி ஆனா இப்படி மீன் கிடைக்கணும் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு 100 மீன் கிடைக்கலாம், ஒரு 50 மீன் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்தேன். ஆனா வலையும் கிழிஞ்சு என் கூட்டாளி படகும் அமிழத்தக்கதாக இது வரைக்கும் நான் மீன் பிடிச்சதில்லை. இது புதிய காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இது மனுஷ வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாமல் விசுவாசிப்பீர்களானால், ரேமா வார்த்தையாக விசுவாசிப்பீர்களானால், இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் ஆவிக்குரிய வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறார் என்று விசுவாசிப்பீர்களானால், வறண்ட நிலமே நீ நீரூற்றாவாய், அவாந்தர வெளியே நீ தண்ணீர் தடாகமாய் மாறுவாய், வனாந்தரமே நீ பாதைகளை தாழ்த்த பண்ணுவாய். கர்த்தர் உனக்காக புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். சோர்ந்து சோர்ந்து போனாயா, பலவீனப்பட்டு போனாயா, பல காலங்கள் பிரயாசப்பட்டு போனாயா, தூங்க முடியாம கஷ்டப்பட்டாயா, அழுது கொண்டிருந்தாயா, வேதனைப்பட்டாயா, செத்துலாம் கூட நினைச்சாயா, உன் இருதயம் வெடிக்கிற மாதிரி நடந்ததா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன்.
வெக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடங்களில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நான் வெறுமையாக போக போகிறேன், வெறும் வலையை எடுத்துட்டு போக போகிறேன், வெறும் படகோடு போக போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய முடிவை மாற்ற இந்த காலவெளியில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அவனை வெறுமையாய் அனுப்பவில்லை, அந்த வார்த்தை அவனை ஏமாற்றத்தோடு அனுப்பவில்லை, அந்த வார்த்தை அவனை துக்கத்தோடு அனுப்பவில்லை, அந்த வார்த்தை அவனை நிரப்பினதாக அனுப்பினது, அவன் மிஞ்சி போனதாக அனுப்பினது, வலை கிளையத்தக்கதாக அனுப்பினது, அவன் கூட்டாளிகளையும் ஆசீர்வதித்தது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ வார்த்தை இந்த காலவெளியில் உனக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய 17:27 வலை கிளையத்தக்கதாக மீன்களை கொடுக்கிற ஆண்டவர் தூண்டில் எடுத்துட்டு போய் மீன் போடு என்கிறார். வலையை மீனை பிடிங்கிறார். முதலாவது அகப்படுகிற மீனை பாருங்கிறார். அது வாயை திறந்து பார்க்குறான், ஒரு வெள்ளி பணத்தோட மீன் வருது. இது இவ்வளோ நாளாக மீன் பிடிச்ச பேதுருக்கு புதிய காரியங்க. வலையை கிளையத்தக்கதாக மட்டும் இல்லைங்க, அநேக எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இப்போ ஆண்டுக்கு பின்னால் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ அவன் தொழிலுக்குள்ளே போக முடியாது, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி அவனுக்கு கிடையாது. ஆனால் அவனுக்காக அவன் டேக்ஸ் கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன் தூண்டிலை எடுத்துக்கொண்டு போய் நீ போடு, முதலாவது அகப்படுகிற மீனை வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணம் அகப்படும், அதை எடுத்து உனக்காக எனக்காக டேக்ஸ் கட்டுங்கிறார். இன்றைக்கு எனக்கு தேவை நின்று கொண்டிருக்கிறது, பெரிய தேவை. ஆனால் நான் சம்பாத்தியம் பண்ண போகலை, ஆனால் என்னோடய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நான் எப்படி சந்திப்பேன்? கர்த்தர் சொல்லுகிறார், மீன் வலை கிளையத்தக்கதாக கொடுத்து சம்பாதிக்க வைக்கவும் முடியும், ஒரு மீனிலையும் உன் தேவையை சந்திக்க முடியும்னு கர்த்தர் சொல்ல. இது பேதுரு வாயை திறந்து பார்க்குறான், வெளிப்பணம் இருக்கு, எடுத்துட்டு வருகிறான். இப்போ அவனுடைய உள்ளத்தில் துணிக்கிறது, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில் வெள்ளிப்பணத்தை கொடுக்கும் ஒரு மீனை அனுப்ப கர்த்தரால் முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன காரியத்தை, ஒரு சின்ன மீனை வைத்து உங்களுடைய மாபெரும் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிங்க. இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேரம் அனுப்புகிற வார்த்தை. அது சின்ன மீன் தான், சின்ன காரியம் தான், சின்ன மனுஷன் தான், சின்ன குடும்பம் தான், சின்னது தான். ஆனால் சின்னதை கொண்டு உன்னுடைய பெரிய தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். 2 ராஜாக்கள் 3:16-17 சொல்லப்படுகிறது. அந்த ராஜாக்கள் எல்லாம் தண்ணீர் கிடைக்காம தவித்துக் கொண்டிருக்கும் போது சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள் சொல்லும்போது அவன் கொண்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கில் எங்களும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் தண்ணி வருங்கிறது ஒரு புதிய காரியம். அல்லேலூயா. லெட்டரும் வராது, மெயிலும் வராது, ஆனால் உனக்கு வேலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமும் வராது, தங்கமும் வராது, ஆனால் கர்த்தர் உன்னுடைய சொத்தை தருவார். அல்லேலூயா. நீ பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஆனால் கர்த்தர் உனக்கு சொத்து கொண்டு வந்து தருவார். நல்ல வீடை தருவார், நல்ல வாசல்களை தருவார், நல்ல இடங்களை தருவார், நல்ல வாகனங்களை தருவார். எப்படி ஆண்டவரே பணம் கொடுக்காம இதெல்லாம் நடக்குமா? பணம் கொடுக்காமையே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் உன் வீட்டில் காரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உன் பத்திரத்தை கொடுத்திருந்தா இந்த வீடு உனக்கு என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இடத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த இடம் உன்னோடதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிற அவர் வல்லவர். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வனாந்திரத்திலே வழியை ஏசாயா 35 வீட்டில் போய் வாசிங்க. தளர்ந்து போனவங்களை பார்த்து சொல்லுங்க, தளர்ந்து போன மனத்தை பார்த்து சொல்லுங்க, பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்க, மனம் பதறாதீங்க, தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்துங்க, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க. ஏன்னா கூட பார்ப்பான், செவிடர் கேட்பான். ஏசாயா 35 அங்கே முழு வசனங்களும் சொல்லப்படுகிறது. கடைசியில் வறண்ட நிலத்தில் நீரூற்று வரும். 6-7 வசனம் சொல்கிறது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பேத திசை கட்டு போகாம நான் சொல்றார். 10ஆம் வசனம் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல இருக்கும். ஏன்னா நீதியாய் அரசாணிகள் ஒருவர் இருக்கிறார். உன் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை ஆண்டவர் கனம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் 2வது பழையதல்ல, புதிய காரியத்தை செய்ய போகிறார். 3வதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21 வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:21 சீக்கிரமாக வாசியுங்கள். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார், புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இப்பொழுது எதிர்பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய மகத்துவமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 126:3 சொல்கிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம், பயப்படாது. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனத்தை சொல்றாரு, சிறையிருப்பை அவர் மாற்றினார். அது சொப்பனத்தை போல இருந்தது. புறஜாதிகள் பேசிக்கொண்டாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். யோபு தரைமட்டமாக்கப்பட்டான். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் ஒரு வெள்ளிப்படமும் ஒரு தங்கத்தையும் கொண்டு வந்து ஆபரணத்தையும் கொடுத்தாங்க. முன் நிலைமையிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம். புறஜாதிகள் பேசிக்கொண்டார்கள், கர்த்தர் யோபுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நகோமி சொல்கிறார் தன் மருமக்களை பார்த்து, எப்பா நான் கிழவியா இருக்க இனிமேல் ஒரு பிள்ளை எனக்கு பிறக்காது, அப்படியே பிறந்தாலும் அவங்க வளர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது. எங்கிட்ட நம்பிக்கையே உங்களுக்கு இல்லைப்பா, எங்கிட்ட ரட்சிப்பு இல்லை, எங்கிட்ட சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய திராணி இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய சக்தி இல்லை, நான் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன், நம்பிக்கையற்றவள், உலர்ந்து போனவள் என்று சொல்கிறார். ஆனால் ரூத் விடாமல் பற்றி கொண்டார். 20-21 வசனத்துக்கு வரும்போது ஊர்க்காரங்கள் எல்லாம் இவள் நகோமி அல்லவா என்று வாசிக்கும் போது, நகோமி என்றால் இன்பமானவள் என்று அர்த்தம். ஆனால் அவள் சொல்றாள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், கசந்து போனவள், இழந்து போனவள், வெறுமையானவள் என்று சொல்லுங்கள், ஏனென்றால் நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போது எல்லாவற்றையும் இழந்தவளாய் வந்திருக்கிறேன். இப்போ அவள் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை. அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா, அவளுக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஆனா பசங்க இல்லையே, வாரிசு வராதே, இங்க பெரிய காரியம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா விடாம அவருடைய மருமகள் பற்றி கொண்டு வந்தார். எதாச்சியா வயலில் அறுப்பறுப்பில் பின்னால் போனா அது போவாசுடையதாக இருந்தது. அங்கே போனா போவாஸ் எங்கேயே இருப்பா, இங்கேயே சாப்பிடு என்று போகும்போது, மாமி கண்டைக்கு போகும்போது வெறுமையாக போகாதுன்னு சொல்லி அங்கே சிந்திக்கொள்ள பொறுக்கிக்கொள்ள சிந்தை சொல்லி அதை அள்ளிட்டு போக சொல்லி விடுறான். அப்போது நகோமி கேட்குற, அவன் நம்முடைய உறவின் முறையான், நம்ம ரட்சிக்க வல்லமை உள்ளவன், ஆகவே இன்றைக்கி ராத்திரி போய் அவன் கால்மேட்டில் படுத்துக்கொள்ளு, அதுக்கப்புறம் அவன் மற்றதெல்லாம் பார்த்துக்கொள்வான். ராத்திரி அந்த மனுஷன் அரண்டு திரும்பி எந்திரிச்சு, யாருமா நீ கேட்கும்போது, நான் தான் ரூத்து, நம்முடைய போர்வை என் மேலே விரியன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறா, எல்லாத்தையும் லீகலாக செய்யலாம், நெருங்கின உறவு இன்னொருத்தர் இருக்கான், அவன் விவாகம் பண்ணா அவனை கட்டிக்க, அப்படி இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கடன்களெல்லாம் பொறுப்படுத்திக்கொள்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி அவன் முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த காரியத்தை கிளியர் பண்ணிட்டு இவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறான். அது போகிறதுக்கு முன்னால் அவன் சொல்கிறான், உன் மாமிகிட்ட நீ வெறுமையாய் போகாத, உன் மடியை காட்டு என்று 3 படி கோதுமையை கொட்டி அந்த மடியை நிரப்பி அவளை நிறைவுள்ளவளாக. அவங்க மாமியார் எப்படி சொன்னா, நான் நிறைவுள்ளவளாக போனேன், குறைவாக வந்தேன். ஆனால் இன்னைக்கு மருமக என்ன செய்கிறா, வெறுமையாக போனால் நிறைவாக மாமிகிட்ட வரான். அப்போது நகோமி சொல்கிற ஒரு வார்த்தை மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ரூத் 3:18. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. இந்த வார்த்தையை கவனிங்கள். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்பிக்கையற்றவள், கசந்து போனவள், இழந்து போனவள், வெறுமையாய் போனவள், வேடிக்கையாக்கப்பட்டவள், புறஜாதிகளுக்குள்ளே நிந்திக்கப்பட்டவளாய் அவள் சிறையிருப்பை இருக்கிறவளாக அவள் கடந்து வருகிறாள். ஆனால் கணவன் மரித்து போனாள், பிள்ளைகள் மரித்து போனாள், அவளை நம்பிக்கையெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. ஆனால் ஒரு ரூத்தை வைத்து கர்த்தர் அவளுடைய காரியத்தை மேற்போட்டு கொண்டார். இது நிமித்தம் என்ன நடந்தது? ரூத்தை விவாகம் பண்ணுகிறார். அங்கே போவாசுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார். அங்கே ஓபேத் என்கின்ற தாவீதினுடைய தாத்தாவை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாக நகோமி மாறுகிறார். நகோமியுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன் பெரிய காரியம்? இந்த ஓபேத் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய
முந்தின தகப்பனாய் பிதாவாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிறுமையில் இருக்கிற உங்களுக்கு, சிரித்து போன உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் பெரிய காரியங்களை செய்வேன். இது நாள் வரைக்கும் நீ எவ்வளவு இழந்தேங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இப்ப வந்தேங்கிறது முக்கியம் இல்லை, இப்ப எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஆதாரங்கள் எல்லாம் உன்னை விட்டு போச்சுங்கிறது முக்கியம் இல்லை. ஒரே ஒரு ஆதாரம், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உன்னை நான் நிறைவுள்ளவளாக, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து பிரஜாதிகளுக்குள்ள நீ நிந்தையே அல்லாமல் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய முன்னே நான் இளைப்பாற மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 106:21 சொல்கிறது, எகிப்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்காக பெரிய காரியங்களை செய்தார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். முதலாவதாக யோவேல் 2:17-18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் 18 வாசிமா பாருங்க. அங்க சொல்றாரு 17ஆம் வசனத்துல, புறஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதீங்க. அப்படின்னு என்ன, புறஜாதிகளுக்குள்ளே என்ன பேசுறாங்க, உங்க தேவன் எங்கே? இதுதான் சங்கீதம் 126 வாசிச்சோம் 2ஆம் வசனத்துல, உன் தேவன், அவள் தேவன் எங்கே என்று சொல்லுகிற புறஜாதியார் அதை கேட்டபோது அப்படின்னு வாசிக்கிறோம். அது சங்கீதம் 126 வாசிங்க. நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இல்ல இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, அவருடைய தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட புறஜாதியால் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய முகத்தை வெட்கம் மூடும் என்று வேதம் சொல்லுகிறதா. இன்னொரு இடத்துல இருக்கிற வாசிப்போம். முதலாவது இங்க சொல்றோம், புறஜாதிகளுக்கு முன்னே நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி புறஜாதிகளுடைய எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது காரியம், புறஜாதிகளுக்குள்ளே அவருடைய பழிக்கும் நிந்தைக்கும் உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக யோவேல் 2:19 வாசிக்கலாம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதனால புறஜாதிகளுக்குள்ளே எனக்கு நிந்தை வந்துச்சு? கடன் போய் கேட்டதுனால. என்ன ஏசுன்னு கோயிலுக்கு போற, எங்கிட்ட வந்து கடன் வாங்குறேன், வட்டிக்கு வாங்குறேன், வட்டி கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் திருப்தி ஆவீங்க. திருப்தி இல்லாமல் இப்போ இருக்கிறீங்களா, உங்களை நான் திருப்திப்படுத்துவேன்னு சொல்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது கர்த்தர் சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இதெல்லாம் வர்றதுக்கு முன்மாறி பின்மாறி மழையை நான் பெய்ய பண்ணுவேன். அப்பொழுது மேய்ச்சல் வழிகளிலே மேய்ச்சல் உண்டாக்கும், களங்களிலே தானியம் உண்டாயிருக்கும், மரத்திலே கனிகள் எல்லாம் உண்டாயிருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முன்மாறி. ஒரு காலத்துல நல்லா இருந்துங்க அப்படின்னா அது முன்மாறி. இப்போ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டுங்கிறீங்கன்னா இப்போ வறுமையில் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முன்மாறி பெய்து உங்களை ஆசீர்வதித்தது எப்படியோ பின்மாறி அப்படியே உங்களுக்கு பெய்யும். அல்லேலூயா. வாலிப வயதில் சம்பாதித்ததை விட வயதான காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாலிப வயதில் இருந்த பரிசுத்தத்தை விட முதிர் வயதில் இன்னும் பரிசுத்தமாக நீங்கள் வாழ்வீங்க. வாலிப வயதில் இருந்த தேவபக்தியை விட முதிர் வயதில் இன்னும் தேவபக்தியாக வாழ்வீங்க. கர்த்தர் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. வயசாகி போச்சுன்னு ஓரம் கட்டப்பட மாட்டீங்க. வயசாக வயசாக உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். நீங்கள் வயசான இளம் வயதில் இருந்ததை விட முதிர் வயதில் எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா. நான்காவது காரியமாக 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களுடைய விளைவை நான் உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பேன். இதையெல்லாம் வட்டியில் இழந்தீங்க, கடனில் இருந்தீங்க, அடமானில் இருந்தீங்க, ஏமாந்து இழந்தீங்க, அது எல்லாம் பட்சித்து போட்டது இல்லையா, பட்சிக்கிறவனு திந்து பட்சணத்தை தருவார். அல்லேலூயா. அவன் விழுங்கினதை கக்க பண்ணுவார். சத்துரு எதையெல்லாம் விழுங்கினானோ, ஒருவேளை உங்கள் குறைவுனால் நீங்கள் இழந்திருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், பிசாசு விழுங்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் பரிசுத்தம் பூர்ணமாகும் போது, நீங்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பும் போது திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தானை பார்த்து சொல்வார், என் பிள்ளையோட ஆசீர்வாதத்தை விழுங்கினீங்களா, எல்லாத்தையும் கக்கடா. பாருங்க,
யோபினுடைய பிள்ளைகள் 10 பேர் செத்து போனாங்க. திரும்பவும் 7 குமாரர், 3 குமார்த்திகள், எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய முதிர் வயதில் இன்னும் பெரிய பலவானாய் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது சொல்கிறார் 26ஆம் வசனத்தில், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அடுத்து சொல்றாரு, ஒரு போது நீ வெட்கப்பட்டு போக மாட்டார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு விசுவாசிங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க பிள்ளையை பார்த்து இவளால் வெட்கப்படுவேன்னு சொன்னா சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, என்னை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அடுத்தது சொல்றாரு, அழுது கொண்டே விதைத்த உங்களோட கர்த்தர் கம்பீரமாய் அறுப்பார். எப்படி தெரியுமா? காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலரை அழிக்கத்தக்கதாக, யூதரை அழிக்கத்தக்கதாக அகஸ்வேர் ராஜா கிட்ட கட்டளை வாங்கி இந்த ஆமான் தீவனை செய்தான். ஆனால் எஸ்தருடைய ஜபத்தினால 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ராஜா கையெழுத்து வச்சு செல்லாமற் போக பண்ண ஒருவரால் முடியாது. ஆனால் திரும்பவும் முத்திரையை வைத்து திரும்பவும் வேகமான அஞ்சக்காரர்கள் கையில் கொடுத்து அந்த கட்டளையை செல்லாமற் போக பண்ணி யூதரை மேற்கொள்ளாங்கிற இந்த நாளில் தானே யூதருடைய சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இது வரைக்கும் நடக்காது. கவர்மெண்ட் கெசட்லேயே அது வெளியிட்டுட்டாங்க, சட்டமா ஏற்றுட்டாங்கனாலும் உங்களுக்காக அதை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக செயல்பட வல்லவராக இருக்கிறார். பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுங்க, இனியெல்லாம் உங்களுக்கு இடையில கவர்மெண்ட் ரூல்ஸ் அதுதான், கவர்மெண்ட் நார்ம்ஸ் அதுதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ப்ரொமோஷனுக்கு இதுதாங்க கவர்மெண்ட்டுடைய விதி, இதுதாங்க, இதுக்கு மேலெல்லாம் நடக்காதுங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, ராஜாவின் கட்டளை பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டு செல்லாமற் போக பண்ணு ஒருவராலும் கூடாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும் போது திரும்பவும் அதே போல ஒரு கட்டளை வைத்து காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். உனக்கு எதிராக வந்த காரியத்தை உனக்கு சாதகமாய் மாற்றும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் புதிய காரியத்தை, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். முழங்கால் படிட்டு செவிப்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. கர்த்தர் பேசின வார்த்தைகளை விசுவாசிங்க. உங்களுடைய இரட்டை கலந்து போட்டு உங்களை மகிழ்ச்சியின் கட்டினார் இடை கட்டுவார். எதுவுமே முடியலைங்க, ஏன்னா அவர் எதையும் முடிக்கலைங்க. அவர் துவங்க போகிறார், அநேக காரியங்களை செய்ய போகிறார். தேவ வார்த்தையை திரும்பவும் கேட்டு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் இது முதற்கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் பேசிக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப ஜீவியத்தை அதிகரிங்க, ஒருமனப்படுங்க. கணவன் மனைவியை ஒருமனப்படுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அற்புதங்கள் நடத்த போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் பெரிய நன்மைகள் வரப்போகிறது, பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கிரியை செய்ய போகிறார், பராக்கிரமமான காரியங்களை செய்ய போகிறார். கொஞ்சம் தான் இருக்குங்கிறீங்க, அந்த கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை மரியாதை போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களிடத்தில் அனுப்பின இந்த வார்த்தைகளை ஆவென்று அப்படியே உட்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற எங்களிடத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால் எங்களை விளைநிலமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் 100 பலன் கொடுக்கும்படியாய் உங்களுடைய வசங்களுக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறவரே, எங்கள் ஆத்துமாவை குணமாக்குகிறீரே, எங்களுடைய நம்பிக்கைகளை உயிர்ப்பிக்கிறீரே, எங்களோடு பேசுகிறவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதெல்லாம் உமக்கு லேசான காரியம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிற ராஜா, இந்த காலவெளியில் கூட ஆண்டு விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைக்கென்று அர்ப்பணம் செய்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கனப்படுத்தவும், அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறதை நாங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்வீராக. கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை கொடுங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் உலகெங்கில் நடக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் கர்த்தர் திரும்ப வருமும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.